உயரமான மரத்தின் உச்சியில் லினா என்ன ஒரு சின்ன பச்சையில வாழ்ந்து வந்தது. அதுதான் எல்லாவற்றையும் விட்டு ரொம்ப சின்னது. ஆனா அதுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருந்துச்சு. போட்டோ கீட்கும் ஒவ்வொரு இலையுதிர் காலத்திலும் மத்த இலைகளை காத்து தூரமா தூக்கிட்டு போறதை லினா பார்த்துக்கிட்டே இருக்கும். அது மெதுவா சொல்லும், நானும் இப்படி பறக்கணும் என்னக்காவது ஒரு நாள். ஆனா காத்து எப்பவுமே அதை மட்டும் விட்டுட்டு போயிடும். ஒருவேளை நான் ரொம்ப சின்னதா இருக்கேனோ லினா பெருமூச்சு விட்டது. ஒருவேளை நான் ஒண்ணுமே ஸ்பெஷல் இல்லையோ. ஒரு நாள் சாயங்காலம் ஒரு சின்ன வண்ணத்து பூச்சி படபடன்னு பக்கத்துல வந்துச்சு. அது ரொம்ப பயந்து போய் சொல்லுச்சு, நான் தொலைஞ்சு போயிட்டேன், வீட்டுக்கு எப்படி போறதுன்னு தெரியல. லினா சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, என் மேல ஏறிக்கோ, நான் உனக்கு உதவி பண்றேன். வண்ணத்து பூச்சி பத்திரமா அத பிடிச்சுக்கிச்சு. திடீர்னு வூஷ், ஒரு மெல்லிய காத்து அவங்க 2 பேரையும் மேல தூக்கிச்சு. லினா பறந்துச்சு. முதல் முறையா. பலஸ்வா. லினா மெதுவா அந்த வண்ணத்து பூச்சியே அதோட குடும்பத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டுச்சு. நன்றி, பக்கக்கும் இல்லையே. அது சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு. அன்னையில இருந்து லினா வெறும் ஒரு இலை மட்டும் இல்ல, அது ஒரு குட்டியில பறக்க கூடியலே. உங்களுக்கு லினாவோட கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. @குமாரா டிப்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய மாயாஜால கதைகளை கேட்க.